ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா, சிஎஸ்கே பேசலாமா, எம்எஸ் தோனி பேசலாமா? எஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. நாளையிலிருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்க போது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். அன்றைக்கி தேர்ஸ்டே அதோட ப்ரிவியூவில் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அண்ட் சண்டே. எக்ஸைட்மெண்ட் தான், எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்க. நிறைய கிரிக்கெட் இனிமேல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச ஒரு வாரத்தில் ஐபிஎல், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிரீமியர் லீக், டிஎன்பிஎல் ஹையஸ்ட் பிட் யார் யார் போனாங்கன்னு 5 பிளேயரை பேர் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. பார்க்குறவங்க பார்த்து உங்கள் கமெண்ட்டும் கொடுங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? எல்லாரும் என்ன கேட்குற ஒரே கேள்வி, எம்எஸ் தோனி எப்போ வருவார் சென்னைக்கு, எப்போ ப்ராக்டிஸில் கலந்துப்பார், எப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி நிறைய பேர் ஆவலை எதிர்பார்க்குறீங்க. என்ன ட்ரீட், எம்எஸ் தோனி பார்க்குறதே ஒரு பெரிய ட்ரீட் தானே. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அட் சென்னையில் சொல்கிறேன். சிஎஸ்கேக்கு 23ஆம் சேப்பாக்கு களகட்டம் சும்மா அதிர்து இல்லை, அந்த மாதிரி மேட்ச் தான். இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கூட ஆர்சிபி கூட ரெண்டு வாட்டி விளையாடணும். ஆமாம், ஆர்சிபி கூட போன வருஷம் என்ன ஆச்சு ஞாபகம் இருக்குன்னு தெரியும். கட்சியில் ஜெயிச்சுட்டு பயங்கர ஜல்லி எல்லாருக்கும் அங்கே. ஆர்சிபி இஸ்ஆல் கப் நம்தேக்கு. எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இந்த வாட்டி ஃபேன்ஸை எக்ஸ்ட்ரா ட்ரீட் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம அஸ்வின், நம்ம விஜய் சங்கர், நம்ம ஹோம் பாய், தமிழ் பிளேயர், சென்னை பிளேயர்ஸ் அவங்களும் விளையாட போகிறாங்க இல்லையா? அதோட இன்னும் இதுவே கெத்தே தனியாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு, நம்ம பசங்க விளையாடுறத. எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஃபார் த ஃபேன்ஸ். ரைட், எம்எஸ் தோனி எப்போ கேம்ப் ஜாயின் பண்ணுவார்? ரைட், ஸ்பெகுலேஷன் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா எம்எஸ் தோனி ஃபிட்னஸ் சரியில்லை, அவர் இப்படியாக ஒன்று இன்ஜுரிக்கு அப்புறம் சரியில்லை அப்படி இப்படின்னு. ஆனால் எம்எஸ் தோனியோட கமிட்மெண்ட் வந்து யாராலுமே மேட்ச் பண்ணவே முடியாது. அவரோட ஃபிட்னஸ் இஸ் ரிமார்க்கபிள். 43 வயசு ஆகுது, பட் யூ கேனாட் கம்பேர் வித் 20 வயசு பட் தோனியை. பட் டெஃபினெட்லி இஸ் மச் பெட்டர் தென் சம் ஆஃப் த பிளேயர்ஸ் இப்போ விளையாடுறவங்களோட ஃபிட்னஸ் வைஸ் சொல்கிறேன். கேப்டன் என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாலும் எம்எஸ் தோனியோட இன்புட்டு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இம் இன் த கிரவுண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீல்ட் சேஞ்சு, போலிங் சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் எம்எஸ் தோனி வேறு கீப்பராக வேறு வரணும். அது உங்களுக்கு எவ்வளோ ஃபிட்னஸ் தேவைன்னு தெரியும். ஒரு நீ சர்ஜரியில் வேறு நடந்தது. ஹி ஹாஸ் டு பி வெரி அஜைல், விச் ஹி வில் பி. ரைட், எம்எஸ் தோனியோட கமிட்மெண்ட் தான் அது. எம்எஸ் தோனி ரீட்டைன் பண்ணது அன்கேப்ட் பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி ரீட்டைன் பண்ணேன்னா, ஃபேன்ஸுக்கு தோனியை பார்க்கணும், நீ என்ன வேணால் பேர் வச்சுக்கோ, ரீட்டைனர் அப்படின்னு. அண்ட் அவருக்கு கேப்டனாக இல்லைன்னா கூட அவரோட ரோல் ஆஸ் அ மென்டோர், அந்த சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், எபிலிட்டி டு பிளே அண்டர் ப்ரெஷர், பேட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களோட காம்னஸை கொண்டு வரது, பவுலிங் போடும்போது ஆஸ் எ கீப்பராக அவங்களுக்கு காம்னஸ் சொல்கிறது, ஃபீல்டர் எப்படி உள்ளே கொண்டு வரணும், எப்போ ஃபைன் லெக் உள்ளே வரணும், லாங் ஆன் எப்போ வெளில போகணும், எக்ஸ்ட்ரா கவர் எப்போ உள்ளே வரணும், இன்னும் டீப் இன் விக்கெட் எப்படி போகணும், ஏன்னா எந்தெந்த பிளேயர் எங்கெங்கே வரணும் ஃபீல்டர்னு பிரமாதமாக அவர் கெஸ் பண்ணக்கூடியவர். அது ருத்ராஜ் கெய்க்வாட் பெரிய பெரிய ப்ளஸ் தான். ரைட், அண்டு ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கிடைக்கும் உங்கள் பிளேயருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற பிளேயருக்கெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை சிஎஸ்கே கான்வே, சிவம் டூபே, எம்எஸ் தோனி, ஜடேஜா, ருத்ராஜ், அஸ்வின், பத்திரானா இவங்க தான் கீ. இவங்களை சுற்றி தான் நடக்க போகுது. பாக்கியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். எங்கே ரச்சின் ரவீந்திராம்பிங்க ஃபிட்னஸை பற்றி இன்னும் நமக்கு தெரியல, பார்ப்போம். நியூசிலாண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாடுறாரா, எப்படி விளையாடுறாரு பார்த்தா தான் டிசைட் பண்ண முடியும் ரச்சின் ரவீந்திரா ஹவு ஃபிட் ஈஸின்னு. ஏன்னா அவர் கேட்ச் பிடிக்கும்போது பாகிஸ்தானுக்கு எதிர் விளையாடும்போது மூஞ்சில் வந்து பால் போட்டுருச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நாள் முன்னாடி இஸ் ரெக்கவரிங். ரைட், இப்போ எம்எஸ் தோனி கேம்ப் வைக்க போகிற அது சொல்லு வரல 25ஆம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தோனி வில் டெஃபினெட்லி பி ஹியர் அண்ட் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடும். கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரைனிங் நடக்கும். அண்ட் தோனி நோஸ் எந்த நேரத்தில் எங்கே எனர்ஜி யூஸ் பண்ணணும், எங்கே லாக் பண்ணணும், எப்படி லாட் பண்ணி விளையாடணும், எப்போ புல் பண்ணணும், ரன்னிங் பிட் த விக்கெட், எவ்ரி திங் ஹி நோஸ். அண்ட் இப்போ ஃபுல் பிளேயரும் அசம்பிள் தான். மீன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க எக்ஸப்ட் ஜடேஜா மட்டும் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போயிருக்காரு. பாக்கி யாருமே சிஎஸ்கே இந்தியன் பிளேயர்ஸ் இல்லை. அண்ட் பத்திரானா அவரும் இல்லை, ஏன்னா ஸ்ரீலங்கா டீமே இல்லை இந்த லீகில், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் குவாலிஃபை ஆகல. அவங்க ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகல, வெஸ்ட் இண்டீஸும் குவாலிஃபை ஆகல. ஸோ அந்த பத்திரானா பற்றியும் கவலை இல்லை. இப்போ கான்வே இல் பி பிளேயிங் ஃபார் நியூசிலாண்ட். அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஃபிட்னஸ் கொஸ்டின் மார்க். ஜிம்மி ஓவர்டன் இவங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரில. ஆல்ரவுண்டர்ஸு வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. நேதன் எல்லிஸோட ஃபிட்னஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் இருக்கா, கிட்டத்தட்ட 35 நாள் இருக்கா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போதைக்கு தான் நிறைய பேர் கேட்டிங்க. தோனி அடுத்த டியூஸ்டே வந்துடுவார். ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த டைமில் விசிட்டர்ஸ் அலௌடு, ஸ்பெக்டேட்டர்ஸ் அலௌடு கிரவுண்டுக்கெலாம் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே வர்சஸ் எல்லா மேட்சஸும் 7 மேட்ச் இருக்குது சென்னையில். ஜாலி தான் உங்கள் எல்லாருக்கும். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். உங்களோட கருத்து எதுவாக சொல்லுங்கள். அப்புறம் 10 இல்லை கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.